இதில் ரசம், ரச தாது அப்படின்றது உடலின் சத்து திரவம். சத்து திரவம் தான் நம்ம உடலினுடைய இருக்கக்கூடிய அந்த சத்து திரவத்துக்கு பேர் தான் ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சாப்பிடும் உணவு மூலமாக அது செரிமானமாகி அது ரசமாக மாறுது. அந்த ரசத்தின் மூலம் நம்ம உடம்புக்கு என்னென்ன கிடைக்கிது? உடம்புக்கு ஒரு சக்தி, ஊட்டச்சத்துக்கள், உயிர் சக்தி, இதெல்லாம் இந்த ரச திரவத்தினால் இந்த சரீரத்துக்கு கிடைக்கிது. இந்த ரசம் சரியாக நிலையில் இல்லை அப்படின்னாக்க சோர்வு ஏற்படுது, பலவீனம் ஏற்படுது, ஆரோக்கிய குறைபாடுகள், இவைகள்லாம் நமக்கு அந்த உணர்வு நம்மளால் உணர முடியும். ஸோ இது முதல் தாது பொருள் ரசம் அப்படின்றது.